ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் பரபரப்பான இலங்கை நிலவரங்களின் மீது ஒரு பார்வையை திருப்பலாம். உனது நண்பனை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன் என ஒரு சொல் வழக்கு உண்டு. நீங்கள் எப்படிப்பட்ட நண்பர்களுடன் பழக்கத்தை வைத்திருக்கின்றீர்களோ அதன் அடிப்படையில் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறியலாம் என்பது இதன் அர்த்தமாகும். இதன் அடிப்படையில் தற்போது ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் உள்ளே வைக்கப்பட்டுள்ள அந்த நாட்டின் முன்னாள் புலனாய்வு தலைவரான சுரேஷ் சாலேக்காக குரல் கொடுப்பதன் மூலம் சில கூட்டு களவாணிகளும் தம்மை யாரென இனங்காட்ட தலைப்படுகின்றனர். அந்த வகையில் பாதுகாப்பு ஆய்வாளர் சக பேராசிரியர் என்ற போர்வையில் உள்ள ரொஹான் குணரட்ன முதல் ராஜபக்சேக்களின் முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்வில வரை சுரேஷ் சாலைக்காக துடித்துக் கொள்வதை அவர்களின் சமகால அலறல்கள் வெளிப்படுத்திக் கொள்கின்றன. இவ்வாறான கூட்டு களவாணிகளில் இல்லையென்றால் கூட்டு சதிகாரர்களின் உண்மையான உள்ளுடனை சாமானிய சிங்கள மக்கள் அறிந்து கொள்வதில்லை. மாறாக அவர்கள் வேறு சில பாதாள முகங்கள் குறித்த பரபரப்பு செய்திகளைத்தான் உடனுக்குடனே அறிந்து கொள்கின்றார்கள். ஆனால் உண்மையில் பேராசிரியர் போர்வையில் உள்ள இல்லையென்றால் அரசியல்வாதிகளின் போர்வையில் உள்ள இவ்வாறான நாசகாரிகள் தான் இலங்கை தீவுக்கு பெரும் நாசகாரத்தை செய்தமை வரலாற்றில் பதிவான ஒரு விடயம். ஆயினும் சாமானிய சிங்களவர்கள் இவர்கள் குறித்து அறியாமல் இன்று இந்தியாவின் மும்பை நகரிலிருந்து கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்ட போதை மாபியா பாதாளங்களில் ஒரு முகமான அருமஹந்தி ஜனித் மதுசுங்க சில்வா எனப்படும் பொடி லசி போன்ற முகங்கள் குறித்த பரபரப்பு செய்திகளைத்தான் ஊடகங்கள் வாயிலாக பெற்றுக்கொள்கிறார்கள். இலங்கை தீவை அதகலப்படுத்திக் கொள்ளும் பாதாளங்களில் ஒரு முகமான இந்த முகம் இன்டர்போலால் சிவப்பு எச்சரிக்கை பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அந்த பிடியானைக்குரிய பொடி லசி எனப்படும் சின்ன லசியை கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தனது மண்ணில் இந்திய பிரியனரின் பாதுகாப்பு படையினர் மடக்கியிருந்தார்கள். இவ்வாறாக மடக்கப்பட்ட பொடி லசி நேற்று கொழும்பிலிருந்து பறந்து மும்பைக்கு சென்ற சிஐடிகளிடம் ஒப்படைக்கப்பட்டார். இதனை அடுத்துத்தான் செவ்வந்தி போல கெஹல் பத்ர பத்மே போல அவரும் இன்று காலை கட்டுநாயக்கா ஊடாக இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவர் கட்டுநாயக்காவில் இறக்கப்பட்டதை ஊடகங்களில் காணொளிகள் எல்லாம் காண முடிந்தது. இலங்கையில் இருந்து பாதாள முகங்கள் பாக்குநீரினை கடக்கும் வழக்கப்படியே பொடிலசியும் கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பி சென்று மும்பை பாதாள உலகில் பதுங்கி இருந்தாலும் இந்திய அதிகாரிகளால் அவர் தூக்கப்பட்ட பின்னர் இன்று அதிகாலை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் மும்பையிலிருந்து அவர் கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டு இப்போது சிஐடியின் பிடியில் இருக்கிறார். இதேபோல அண்மையில் அக்ரேகுட பகுதியில் ஒரு வழக்கறிஞரும் அவரது மனைவியும் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அந்த கொலைகளை செய்த ஆயுததாரிகளில் ஒருவரை சொற்ப நாட்களுக்கு தனது வீட்டில் பதுங்கி வாழ உதவியதான ஜனக என்பவரும் நேற்று மெதகம பகுதியில் ஸ்ரீலங்கா சிஐடியினரால் தூக்கப்பட்டார். அவரும் இப்போது சிஐடியின் வறுத்தெடுப்பு விசாரணையில் உள்ளார். இதற்கிடையே பாதாளங்களுடன் தொடர்பு கொண்ட காரணத்தால் கொல்லப்பட்ட சட்டவாளர் முன்னர் தன்னை போட்டு தள்ளிய ஆயுததாரிகளில் ஒருவர் மீதான வழக்குகளுக்கும் தோன்றியவர் என்ற பரபரப்பான விடயங்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. இதற்கும் அப்பால் இதே ஆயுததாரி தான் பூசா சிறைச்சாலையின் முன்னாள் கண்காணிப்பாளர் ஸ்ரீதத் தம்மிக்கவை படுகொலை செய்வதற்காக கரந்தனிய சுத்தாவின் சதித்திட்டத்தில் செயற்பட்ட விடயமும் அவரது வாக்குமூலத்தில் தெரிய வந்துள்ளதாக ஸ்ரீலங்கா சிஐடியினர் நேற்று பரபரப்பான செய்திகளை எல்லாம் வெளியிட்டனர். ஆக மொத்தம் வெளிப்படையாக தெரியும் சில பாதாளங்கள் குறித்த பரபரப்பு தகவல்கள் இவ்வாறு தினசரி நீட்சி அடைந்து கொள்கின்றன. ஆனால் விடுதலை புலிகளை தோற்கடிப்பதற்கு பெரும் பங்களிப்பை வழங்கிய புலனாய்வு முகமான சுரேஷ் சாலை என்ற ஒரு அப்பாவி மீது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சதிகளை சுமத்தி அவரை பலிக்கடாவாக்கி கொள்ள தாம் இடமளிக்க மாட்டோம் என அலரும் உதய கம்மன்பில என்ற வகையறா அரசியல்வாதியும் சரி, சுரேஷ் சாலையின் அநீதியான கைது ஸ்ரீலங்காவின் தேசிய பாதுகாப்பை குறை மதிப்புக்கு உள்ளாக்குவதாக அலரும் பாதுகாப்பு நிபுண போர்வை கொண்ட ராஜபக்ஷ ஆசிரியர் அதாவது பேராசிரியர் ரொஹான் குணரட்னவும் சரி,
பாதாள கமுக்க அரசியல் சார்ந்த உள்ளுடன்களுக்கு உரித்தான முகங்கள். ஈஸ்டர் தாக்குதல்களுடன் சுரேசாலைக்கு எந்த தொடர்பும் இல்லை, ஒட்டுமில்லை, உறவும் இல்லை என அலரும் ரொஹான் குணரட்னாவுக்கு இன்றைய பதிவின் ஆரம்பத்தில் சொல்லவடையான உனது நண்பனை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கின்றேன் என்ற சொல்வழக்கு நன்றாகவே பொருந்தி கொள்ளுகின்றது. இதற்கிடையே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 72 மணி நேர தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரேசாலைக்கு இந்த அவகாசம் நாளையுடன் முடிவடைவதால் அவர் மேலும் 90 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்படுவாரா அல்லது பிணையில் வெளியே வருவாரா என்பது நாளைக்கு பின்னர் தெரிய வரக்கூடும். எனினும் மேலதிக விசாரணைகளை நடத்தி கொள்வதற்காக அவருக்கு 90 நாள் தடுப்பு காவல் உத்தரவு வரலாம் என்ற செய்தி கசிவுகள் தற்போது வந்துள்ளன. சுரேசாலை மீதான தற்போதைய விசாரணைகளின் போக்கு கிழக்கு மாகாணத்துக்குள் கருணா, பிள்ளையான், ஜிஹாத் போன்ற ஆயுத குழுக்களை உருவாக்கிய விடயத்திலும் கவனத்தை செலுத்துவதாக தெரிகின்றது. இந்த பின்னணியில் தான் ராஜபக்சக்களின் பாதுகாப்பு வலையமைப்பில் உள்ள சதி கோட்பாடுகளின் முப்பெரும் நாசகார தலைகளில் ஒன்றான சர்வதேச பாதுகாப்பு ஆய்வாளர் போர்வை பேராசிரியர் ரொஹான் குணரட்னா சாலைக்காக மாய்ந்து புலம்பிக் கொள்கிறார். ஈஸ்டர் தாக்குதல்கள் இடம்பெற்ற போது சுரேசாலை நாட்டில் இல்லை என ரொஹான் குணரட்னா கூறினாலும் ஸ்ரீலங்காவின் சில முக்கிய சதி கோட்பாடுகளை இவ்வாறு சில சம்பவங்கள் இடம்பெறும்போது அதற்குரிய சூத்திரதாரிகள் அந்த இடத்தில் இல்லாத வகையில் வடிவமைக்கப்படும் நுட்பங்கள் மக்கள் அறியாத நுட்பங்கள் அல்ல. அந்த வகையில் தமிழ் மக்கள் அறிந்த பெரும் கொடூர வெளிக்கடை சிறை படுகொலைகளும் இவ்வாறு தான் நடந்தது. இந்த குரூர படுகொலைகளை செய்யுமாறு சிங்கள கைதிகளை தூண்டிவிட்ட சிறையின் உயர் அதிகாரிகளே இந்த படுகொலை சம்பவம் தாம் சிறையில் இல்லாத வேளை நடந்தது என காட்டுவதற்காக உணவு இடைவேளைக்கு சென்றபோது இந்த தாக்குதலை அதாவது இந்த குரூரத்தை நடத்துமாறு உத்தரவிட்ட சம்பவங்கள் எல்லாம் மறைபொருளான விடயங்கள் அல்ல. இவ்வாறாக பல சதி திட்டங்கள் சூத்திரதாரிகள் இல்லாத போது நடைபெற்ற சதிகளாக இலங்கை தீவின் வரலாற்றில் ஏராளமாகவே உள்ளன. அந்த வகையில் ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெறும் போது சுரேசாலை நாட்டில் இல்லை, வெளியில் இருந்தார் என சொல்லப்படுவது காதில் பூச்சுற்றும் ஒரு வேலை என்பது பகிரங்கமானது. ஏனென்றால் சுரேசாலைக்கும் ஈஸ்டர் தாக்குதலை நடத்திய சஹ்ரான் குழுவுக்கும் இடையிலான சந்திப்பு தாக்குதல் நடந்த நாட்களில் இடம்பெறவில்லை. அந்த தாக்குதல் நடப்பதற்கு ஒரு வருடத்துக்கு முன்னரே புத்தளத்தில் உள்ள ஒரு தென்னை தோட்டத்தில் இடம்பெற்றதான செய்திகள் எல்லாம் வந்துவிட்டன. ஆகையால் சர்வதேச பாதுகாப்பு ஆய்வாளர் போர்வை பேராசிரியர் ரொஹான் குணரட்னா அடுக்கும் மேஜர் ஜெனரல் சாலே புகழாரங்களில் அந்த புகழாரங்கள் பல வடிவங்களில் இருக்கின்றன. அவர் 4 தசாப்தங்களாக ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திர தடத்தில் பல உயர் பதவிகளை வகித்ததான சான்றிதழ்கள் எல்லாம் உள்ளன. அதாவது மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே மீதான சான்றிதழ்கள் இவை ஒன்றும் சாலேயை குற்றம் அற்றவராக்க மாற்றும் விமோசன தகுதிகள் அல்ல. இவ்வளவுக்கும் 2006, 2009 வரை பிரான்ஸ் தலைநகர் பரிசில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகத்திலும் சாலே பணியாற்றி இருக்கின்றார். ஆகையால் புலம்பெயர் தமிழ் மக்கள் மத்தியில் குழப்பங்களை ஏற்படுத்தும் கைங்கரியங்கள் எல்லாம் இந்த புலனாய்வு மூளை எவ்வளவு செய்திருக்கும் என்பது புரிதலுக்குரியது. இதேபோல 2016 முதல் 2018 வரை மலேசியாவில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகத்திலும் சாலே பணியில் இருந்திருக்கின்றார். இதுவும் மலேசிய தமிழ் மக்கள் மத்தியில் குழப்பங்களில் என்றால் அவர்களுக்கும் ஈழத்தமிழ் மக்களுக்கும் இடையிலான உறவுகளை குழப்புவதற்கான சூத்திர நகர்வுகளுக்கெல்லாம் அடிப்படையாக இருந்த நாட்கள் என்பது புரிதலுக்குரிய விடயம். எனினும் 2019 முதல் 2024 வரை சுரேசாலை வகித்த ஸ்ரீலங்காவின் புலனாய்வு சேவை தலைமை பொறுப்பு தான் இங்கு முக்கியமான ஒரு விடயம். 2024 அனுரகுமார திசாநாயக்காவின் பதவியேற்புடன் படைத்துறை சேவையிலிருந்து கடாசப்பட்ட சாலைக்கு மிலிந்த முரகட தலைமையிலான தில்லாலங்கடி திங்க் டேங்க் குழுவான அதாவது சிந்தனை குழுவான பாத் ஃபைண்டர் அறக்கட்டளையில் உயர் பதவி வழங்கப்பட்ட விடயம் மறைபொருளான விடயம் இல்லை. அந்த பொறுப்பில் அவர் பணியில் இருந்தபோதுதான் நேற்று முன்தினம் காலை கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாத் ஃபைண்டர் அறக்கட்டளை நிறுவனர் மிலிந்த முரகட ஒன்றும் பெரும் புனிதர் அல்ல. அவர் குறித்தும் நீங்கள் பல கதைகளை அறிந்திருப்பீர்கள். விடுதலை புலிகள் அமைப்பை பிளந்து கருணா குழுவை உருவாக்கிய சூத்திரதாரிகளில் மிலிந்த முரகடவும் ஒருவர். ஆகையால் பல சதிகாரர்கள் மற்றும் சூத்திரதாரிகளுடன் தொடர்பு கொண்ட சுரேசாலை ஒன்றும் உதயகம் என்பல வகையராக்கள் இல்லைன்னா ரொஹான் குணரட்னா தொகையராக்கள் ஊலமிடுவது போல அப்பாவியே அல்ல. ராஜபக்சக்களின் அதிகார மையத்தை பொறுத்தவரை பிரான்சின் புகழ்பெற்ற எழுத்தாளர் அலெக்சாண்டர் டுமா 1844 எழுதிய புகழ்பெற்ற புதினமான லே த்ரூவா முஸ்கத்தியார் எனப்படும் 3 முஸ்கத்தியார் பாத்திரங்களான
அத்தோஸ், போத்தோஸ் மற்றும் ஆர்மிஸ் போன்ற எதிர்மறையில் உள்ள முக்கிய பாத்திரங்களாக இருக்கின்றார்கள். அதாவது சதி கோட்பாட்டு சூத்திரதாரிகளாக உள்ளனர். ஆனால் முஸ்கெத்தியார் பாத்திரங்கள் நல்லதை செய்யும் பாத்திரங்களாக இருந்தாலும் அதற்கு எதிர்மறையில் ராஜபக்சேக்களின் அதிகார மையத்துக்கு இவ்வாறு 3 முஸ்கெத்தியார்கள் நாசகாரமாக இருந்தார்கள். அவர்களில் முதன்மையானவர் கபில ஹெந்தவிதாரண. அதேபோல அவரது புலனாய்வு வாரிசாக இருப்பவர் சுரேஷ் சாலே. இதற்கு அப்பால் ரொஹான் குணரட்னா 3வது நாசகார முஸ்கெத்தியாராக இருக்கின்றார். ஆகையால் இந்த 3 சதி கோட்பாட்டு சூத்திரதாரிகளும் தான் தமிழர் தாயகத்தின் மீதான குரூரங்கள் உட்பட்ட பல குரூரங்களுக்குரிய மதியுரைஞர்களாக, அதாவது கேடுகட்ட மதியுரைஞர்களாக கொழும்பு அதிகார மையத்துக்கு இருந்தார்கள். ஒருவருக்காக அனைவர், அனைவருக்காக ஒருவர் என்ற கருத்தியல் கோட்டாபாயவை மையப்படுத்தி இவர்களின் தொடர்பாக இருந்தது. பிரெஞ்சு முஸ்கெத்தியார்களை பொறுத்தவரை நாசகாரமாக இல்லாமல் விட்டாலும் சில நல்ல வேலைகளுக்காக அந்த பாத்திரங்கள் இருந்தாலும் ராஜபக்சேக்களின் இந்த 3 சதி கோட்பாட்டு சூத்திரதாரிகளும் நாசகார உள்ளுடன்களை தவிர வேறு எதுவுமே அவர்களிடமில்லை. இதனால்தான் பேராசிரியர் சக பாதுகாப்பு ஆய்வாளர் என்ற போர்வையை கொண்டிருந்தாலும் கனடா உட்பட்ட நாடுகளுக்குள் நுழைவதற்கு ரொஹான் குணரட்னாவுக்கு தடையுள்ளது. ராஜபக்சேக்களின் அதிகாரத்துவத்துக்காக இலங்கையில் இன மத மோதல்களுக்குரிய சதி கோட்பாடுகளை கச்சிதமாக வரைந்து அதன் அடிப்படையில் சில நகர்வுகளை செய்தவர்கள் இந்த 3 நாசகார முகங்கள். அதில் ஒரு நகர்வுதான் கோட்டாவை அதிகாரத்தில் கொலுவிருப்பதற்காக ஈஸ்டர் தாக்குதலாக வந்ததான குற்றச்சாட்டுக்கள் உள்ளன. இந்த 3 பேரில் கபில ஹெந்தவிதாரனுக்கு முக்கியமான பங்கு இருக்கின்றது. ஈழத்தமிழர்கள் மீதான மிக கொடிய போரில் ஸ்ரீலங்கா படைய புலனாய்வுத்துறையில் மிக நீண்ட காலம் பணியாற்றிய இராணுவ புலனாய்வு அதிகாரி முகமும் கபில ஹெந்தவிதாரணதான். பிரிகேடியர் கபில ஹெந்தவிதாரணதான் விடுதலை புலிகளை பிளந்து கருணாவை உருவாக்கிய கொழும்பின் உளவு தலைவரின் பொறுப்பிலும் இருந்தவர். இவர் ஒரு கட்டத்தில் இராணுவ தளபதி சரத் பொன்சேகாவால் கடாசப்பட்ட பின்னர் ராஜபக்சேக்கள் சரத் பொன்சேகாவை சிறையில் அடைப்பதற்கும் கபில ஹெந்தவிதாரணதான் காரணமாக இருந்தார். இதனால் தான் கபில ஹெந்தவிதாரணவை ஒரு கட்டத்தில் ராஜபக்சேக்கள் பதவி உயர்த்தியிருந்தனர். சண்டே லீடர் பத்திரிகையின் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலைக்கும் கபில ஹெந்தவிதாரனுக்கும் பங்கு இருப்பதான கதைகள் எல்லாம் உள்ளன. இவர் ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறையில் இருந்தாலும் சீனாவின் ஒரு உளவாளி என்ற கதைகள் எல்லாம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் உள்ளன. ஆகையால் ராஜபக்சேக்களின் இந்த 3 சதி கோட்பாட்டாளர்களில் ஒருவரான சுரேஷ் சாலே இப்போது உள்ளே உள்ள நிலையில்தான் ஏனைய இருவரும், குறிப்பாக ரொஹான் குணரட்னா போன்றவர்கள் இப்போது சுரேஷ் சாலைக்காக கதறுகின்றார்கள். இது கச்சிதமாகவே உனது நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கின்றேன் என்ற சொல் வழக்கை பொருந்த வைக்கின்றது. இவை இலங்கை விடயங்கள். அடுத்து தமிழக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்குரிய திகதி இன்னமும் அறிவிக்கப்படாவிட்டாலும் தேர்தல் கூட்டணி கதைகளும் மெகா கூட்டணிகளும் பரபரப்பாக நகர்த்தப்படுகின்றன. குறிப்பாக ஆளும் திமுக தனது கூட்டணியை விரிவாக்கும் வகையில் நகர்கின்றது. ஏற்கனவே விஜயகாந்த் உருவாக்கிய கட்சியை தன்னுடன் இணைத்து கொண்ட திமுக இன்று அதிமுக சார்பான தமிழகத்தின் முன்னாள் முதல்வராக இருந்த OPS எனப்படும் பன்னீர்செல்வத்தையும் உள்வாங்கியிருக்கிறது. திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அலுவலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை இன்று சந்தித்த OPS திமுகவில் இணைந்திருக்கிறார். அறிஞர் அண்ணா தொடக்கிய தாய்க்கழகமான திமுகவில் பெருமகிழ்ச்சியுடன் தான் இணைவதாக பன்னீர்செல்வம் தெரிவித்தமை அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிர்களும் இல்லை, நிரந்தர நலன்கள் மட்டுமே உண்டு என்பதை பறைசாற்றியிருக்கிறது. பன்னீர்செல்வத்துடன் அவரது மகனான ரவீந்திரநாத்தும் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பனும் திமுகவில் இன்று இணைந்திருக்கின்றார்கள். ஒரு அரசியல் சர்வாதிகாரியாக ஆணவப்போக்குடன் நடந்து கொள்ளும் எடப்பாடி பழனிசாமியால் எந்த சூழ்நிலையிலும் அதிமுகவை வெற்றி பெற வைக்க முடியாது என இந்த இணைவுக்கு பின்னர் OPS அதாவது பன்னீர்செல்வம் குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டார். ஆப்கானிஸ்தானுடனான தனது எல்லையில் நேற்று ஆப்கான் தலிபான்கள் பெரிய தாக்குதலை நடத்தியதை அடுத்து இன்று ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் போர் பிரகடனத்தை வெளிப்படையாக செய்திருக்கின்றது. இந்த போர் பிரகடனத்துடன் காபூல், கந்தஹார் உட்பட்ட ஆப்கான் நகரங்களின் மீது பாகிஸ்தானிய போர் விமானங்கள் கடும் குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தியுள்ளன. தலிபான் பாதுகாப்பு படை நிலைகள் இந்த தாக்குதலில் குறிவைக்கப்பட்டதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. இன்று அதிகாலை காபூலில் பல இடங்களில் குண்டுவெடிப்பு ஒலிகளும் போர் விமானங்களின் இரைச்சலும் கேட்டதாக அங்கு உள்ள ஊடக முகங்கள் குறிப்பிட்டுள்ளன. கடந்த வார இறுதியில்
ஆப்கானில் இடம்பெற்ற குண்டு வெடிப்புகளுக்கு பாகிஸ்தான் காரணம் என்ற ஒரு குற்றச்சாட்டுடனும் பதிலடியுடனும் நேற்று ஆப்கானிஸ்தான் இராணுவம் பாகிஸ்தானில் உள்ள எல்லை இராணுவ நிலைகளை தாக்கியது. அதாவது 2 நாடுகளுக்கும் இடையிலான எல்லையில் இந்த தாக்குதல் நடைபெற்றது. 2 மணி நேரமாக இடம்பெற்ற இந்த தாக்குதலில் 15க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானின் சென்ட்ரி போஸ்டுகள், அதாவது புறக்காவல் நிலையங்கள் கைப்பற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் போர் பிரகடனத்தை செய்து தலைநகர் காபூல் உட்பட்ட முக்கிய நகரங்களில் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. ஆப்கானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகள் அண்மைய நாட்களில் கடுமையாக மோசமடைந்துள்ள நிலையில் இந்த போர் பிரகடனமும் தாக்குதல்களும் வந்துள்ளன. இனிமேல் அநேகமாக அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்ப் 2 நாடுகளுக்கும் இடையிலான ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு மத்தியஸ்தம் வகிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இறுதியாக ஈரானுக்கும் அமெரிக்காவும் இடையில் ஜெனீவாவில் நேற்று நடந்த 3வது சுற்று பேச்சுவார்த்தைகளின் பின்னர் அடுத்த வாரம் ஆஸ்திரிய தலைநகர் வியன்னாவில் இன்னொரு தொழில்நுட்ப நிலை கூட்டத்தை நடத்த நாள் குறிக்கப்பட்டுள்ளது. 2 தரப்பினரும் நேற்று ஒரு ஒப்பந்தத்தை பேச்சுக்களின் முடிவில் அறிவித்துக் கொள்ளவில்லை. பேச்சுக்களில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அடுத்த வாரம் வியன்னாவில் தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகள் மீண்டும் நடத்தப்படும் என ஈரானிய வெளியுறவு அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் இராணுவ ரீதியாக அமெரிக்காவின் ஈரான் மீதான சமிச்சைகள் மிக தெளிவாக இருக்கின்றன. 2003 ஈராக் படையெடுப்புக்கு பின்னர் மத்திய கிழக்கில் அமெரிக்க படை குவிப்பு மும்முரமாக இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையில் மத்திய கிழக்கில் அமெரிக்க துருப்புக்களை மேற்பார்வையிடும் கடற்படை அட்மிரல் ஃப்ராட் கூப்பர் நேற்று அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பை வெள்ளை மாளிகையில் சந்தித்திருக்கின்றார். கூட்டுப்படை தலைவர்களின் தலைவரும் ஜனாதிபதியின் உயர் இராணுவ ஆலோசகருமான ஜெனரல் டான் கெய்னும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கின்றார். தற்போது அமெரிக்காவை பொறுத்தவரை அமெரிக்கா முதலில் தாக்குதலை ஆரம்பிப்பதற்கு பதிலாக இஸ்ரேல் இந்த தாக்குதலுக்கு தலைமை தாங்க வேண்டும் என்ற பரிந்துரைகள் படைய முகங்களால் முன்வைக்கப்பட்டாலும் இந்த திட்டத்தை ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்பது தெளிவாக தெரிய வரவில்லை. அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பலான ஜெரால்ட் ஃபோல்ட் இப்போது கிரீட் தீவை அண்மித்த சவுடா விரிகுடாவில் பயணித்து வருகின்றது. ஈரானுக்கு அண்மையில் தான் அதை நிற்கின்றது. ஈரான் இந்த பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ள 35,000 முதல் 40,000 அமெரிக்க துருப்புக்களை தாக்குவதற்கு முயற்சிக்கின்றது. அமெரிக்கா போரை நடத்தினால் இந்த தாக்குதல் இடம்பெறும் என ஈரான் சூளுரைத்துக் கொள்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ தொடர்ந்தும் ராஜதந்திர பயணங்களை நடத்தி கொள்ளும் போது ஈரான் இப்போது அமெரிக்காவை எட்டக்கூடிய சில ஏவுகணைகளை கூட தயாரிக்க முயற்சிப்பதான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.